சட்னி ப்ளஸ் தொக்கு பார்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி சட்னிலேருந்து எப்படி தொக்கு வைக்கிறது, சட்னின்றது நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு, அதே இதிலேருந்து தொக்குன்றது ட்ராவலுக்கு நான் எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 20 ருபீஸ்க்கு நான் வந்து கொத்தமல்லி வாங்கியிருக்கேன். அதை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி, அதில் நிறைய மண் இருக்கும், நல்லா 3 தடவை ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து நல்லா ஊற வச்சு அதுலேருந்து அடியில் மண் சேர்ந்துடும். அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க சத்தை விட அதில் இருக்க மண் வந்து நம்மளுக்கு உடம்புல சேரக்கூடாது. அதுக்காக நல்லா க்ளீன் பண்ணுறது தான் முக்கியம். க்ளீன் பண்ணி இதில் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் தண்டு எதுவும் வந்து சேர்க்கக்கூடாது. தண்டு வாசமாக தான் இருக்கும். இந்த மாதிரி இலை சார்ந்த ஸ்டெம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கடிசான கொத்தமல்லியில் இருக்கும் பாருங்கள், அது சேர்த்திங்கன்னா அந்த சட்னியில் வந்து நாராக வரும். நீங்கள் இந்த மாதிரி இலையாக போட்டால் தான் வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 கைப்பிடி அளவு இருக்குது. 4 கைப்பிடி அளவு நான் கட் பண்ணது நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து காரம் அவங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா நீளமாக இருந்தாலும் அவ்வளோ காரம் இருக்காது. நம்ம ஊர் மிளகாய், குண்டு மிளகாய், சின்ன மிளகாயில் இருக்கிற காரம் கூட இதில் அவ்வளோ இருக்காது. எங்களுக்கு காரமும் புளிப்பும் இந்த சட்னியில் இருந்தால் நல்லா பிடிக்கும். அதுக்காக 5 மிளகாய். இந்த புளி பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 4 பூண்டு பற்கள், இஞ்சி, நல்லெண்ணெய் வந்து இந்த தொக்கு செய்கிறதுக்கும் சட்னி செய்கிறதுக்கும் நான் எடுத்திருக்கேன். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், கடுகு வந்து தொக்குக்காக, உப்பு, கல்லுப்பு தேவையான அளவு. இது நம்ம எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த புளியை போட்டுக்கிறணும். புளி, இந்த வெள்ளைப்பூடை வந்து நல்லா சின்னதாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி வந்து 1 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து நான் எடுத்த கொத்தமல்லி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை விட கம்மியாக எடுத்தால் அது தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வறுத்துட்டு இந்த மிளகாவை வந்து இந்த மாதிரி 2 போட்டுக்கோங்க. முழுசாக போட்டுறாதீங்க. நம்ம குண்டு மிளகாய் இருந்தால் நல்லா நடுவில் கீறி போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி போடணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வறுத்துன்னு இந்த மல்லியெல்லாம் போட்டுக்கிறோம். இந்த மல்லியும் நல்லா வதங்கணும். சின்னதாக நறுக்கிக்கோங்க. அந்த தண்டோடு போடாதீங்க. அந்த தண்டை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தண்டெல்லாம் வந்து நான் ரசத்துக்கு சேர்த்துக்கிறது. ரசம், சூப்பு வைக்கிறதுக்கு தேவைன்னா இதை சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். நம்ம போட்டது கீரை மாதிரி நல்லா சுருங்கிடும். இது வந்து இப்போ ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. இது நம்மளுக்கு துவையல் எப்படி இருக்குமோ அந்த இதில் வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா இப்படி மையாக அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சாதான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து துவையல் நம்ம சொல்லுவோம்ல, துவையல் மாதிரி இருக்கணும். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் வந்து கொத்தமல்லி சட்னின்னு ஒன்று ஏற்றிருப்பேன். அதில் தேங்காய் சேர்த்துருப்பேன், கடுகு, உளுந்தம்பருப்புலாம் சேர்த்துருப்பேன். அது வந்து நம்ம உடனே சாப்பிடணும். அன்றைக்கி காலைல வச்சா நம்ம அன்றைக்கே சாப்பிடணும். ஆனால் இந்த துவையல் வந்து இதில் நம்ம தேங்காய் சேர்க்கலை, எதுவும் சேர்க்கலை, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இதே வந்து நம்ம 1 வாரத்துக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா பாட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் சாப்பிடலாம். தொக்குன்றது நம்ம ட்ராவலுக்காக எடுத்துகிட்டு போகிறது, வெளியே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறது. அதை தொக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 நாள் 15 நாள் கூட அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். இது உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த சட்னி மட்டும் நீங்கள் இந்த துவையல் மாதிரி அரைச்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த துவையல் வந்து நான் வெள்ளைப்பூடு கஞ்சின்னு ஒன்று ஏற்றிருப்பேன். அதுக்கு வந்து சூப்பர் காம்பினேஷன். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சட்னியை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும், நல்லாயிருக்கும். நம்ம ஆரோக்கியமான சுவையான கொத்தமல்லி துவையல் ரெடி. இப்போ இந்த துவையல் அரைச்சோம் பாருங்கள். இதுலேருந்து நம்ம தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சட்னிக்கு கூட கம்மியாக ஊற்றிக்கலாம். தொக்கு செய்யும்போது எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கிறோம். உளுந்தம்பருப்பு சேர்க்க வேணாம், கருவேப்பிலையும் தேவையில்லை.
கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கு. வேணும்னா வந்து இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தேன், இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ வந்து இந்த கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த அரைச்ச துவையில நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இப்போ வந்து இதை வந்து நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல டார்க் க்ரீனாக வரும், அதளவு நம்ம வதக்கணும். சட்டியில் ஒட்டாமல் இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. நான் அந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷமாக வந்து இதே மாதிரி நான் வதக்கியிருக்கேன். ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா கருப்பு கலரில் ஆயிரும், டார்க் க்ரீனில் நம்மளுக்கு கிடைக்கணும் நல்லா. அவ்வளோதான், நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ நான் கையை விட்டுட்டேன்னா உங்களுக்கு தெரியும், சைட்லேருந்து அப்படியே ஆயில் வந்து செப்பரேட் ஆகும். அதில் நம்ம ஊற்றிருக்கிற ஆயில் வந்து நல்லா செப்பரேட் ஆகும். இன்னும் வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இறக்கிட்டோம்னா நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுவையான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த துவையலுக்கும் இந்த தொக்குக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டையுமே ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். துவையல் வச்சுட்டு உடனே செய்யணும்னு அவசியம் கூட இல்லை. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த துவையலை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் கூட தொக்கை ரெடி பண்ணிக்கலாம்.